ஸ்டாலின் அவர்கள் வந்து போன வருஷம் 23ல வந்து போதை இல்லா மாநிலமாக தமிழ்நாடு அப்படின்ற தலைப்புல ஒரு மாநாடு நடத்துறாரு. இந்த போதைக்கு மட்டும் நாம இடம் கொடுக்கவே மாட்டேன், இரும்பு கரம் கொண்டு அதை ஒடுக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நடப்பு ஆண்டுல மட்டுமே போதை வந்து பிடிச்சிருக்காங்க. எவ்வளவு தெரியுங்களா? 2099 கிலோ பறிமுதல் பண்ணிருக்காங்க. இதுல 799 பேரை வந்து கைது பண்ணிருக்காங்க. கஞ்சா வந்து 8038 கிலோ, மாத்திரைகள் வந்து மாத்திரை ரூபத்துல இருக்குமே அந்த போதைப் பொருள், அது வந்து 113 கிலோ. மத்த போதைப் பொருட்கள் வேற இருக்கு. இதுல திரைப்படத்துறை அமீர் அப்படின்றவருக்கும் இந்த ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. ஒருவேளை நான் நினைக்கிறேன் திரு அமீர் அவர்களுக்கு டெலீட் பண்றது கூட சந்தர்ப்பம் கிடைக்கலையா, இல்ல இவங்க எல்லாம் முந்திக்கிட்டு அவசரமா டெலீட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. இந்த குழந்தைய இந்த நட்சத்திரத்துல இந்த நல்ல நேரத்துல பார்த்து பிறந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க டாக்டர். சரி எடுத்துருவோம், சிசேரியன் பண்ணி நீங்க கேட்ட நேரத்துல நீங்க கேட்டபடி பண்ணினதுக்காக அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் சரிங்களா? அப்பனா மருத்துவத்துறை எங்க போகுது? அடுத்த கேள்வி கேட்க வேணும். திரு உதயநிதி அவர்கள் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர்னு தானே சொல்லிக்கிட்டாங்க. அவர் எங்க இருந்து கல்வித்துறைக்கு வந்தாரு? தமிழ்நாடுல ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயும் எவ்வளவு உரிமை தொகை கொடுத்தாங்க, எவ்வளவு பேர் பஸ்ல ஓசியில போறாங்கன்ற அனௌன்ஸ்மெண்ட் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா எதையெல்லாம் எடுத்துட்டு இதை கொடுத்தாங்கன்றது தெரியல. மத்திய அரசு கொடுக்கிற நல்ல திட்டங்கள் எல்லாம் இந்த ஆளும் திமுக அரசு வந்து ஸ்டிக்கர் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இலவசம் கொடுத்துதான் வந்து மக்களை வந்து சோம்பேறி ஆக்குறீங்களோ ஒரு சமுதாயத்தை. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஆனந்தி லட்சுமணன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. திமுக அரசாங்கம் பொறுப்பேற்றதுல இருந்தே நம்ம பார்க்க முடிகிறது போதைப் பொருள் கடத்தல் என்பதை நம்ம செய்தியை தொடர்ந்து பார்க்க முடிகிறது. அந்த போதைப் பொருள் கடத்தலும் அதில் வந்து திமுகவின் தொடர்பையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல திமுக நீங்க எந்த விஷயம் கேட்டாலும் விலாவரியா சொல்ல வேண்டியிருக்கு. தகவல் வந்து தெரிய வைக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம நாட்டு மக்களுக்கு. அதுபடி பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு இந்தியா முழுக்கவே ஒரு போதை சப்ளை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சமீபத்துல எல்லா கட்சிகளும் குதிச்ச அந்த மணிப்பூர் மாநில விவகாரம் கூட உங்களுக்கு தெரியும். அங்க கூட வந்து அடிப்படை காரணம் போதை பொருள் நடமாட்டம் ரொம்ப நாளா இருக்கு. அதை வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும்பொழுதுதான் அதை வேற விதமா திசை திருப்பி நடந்தது. சில அநியாயங்கள் நடந்தது, நான் ஒத்துக்கிறேன். அந்த மாதிரி திருப்பினாங்க. ஆனா அடிப்படை பிரச்சனை அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப போதை தடுப்பு சட்டத்தின் கீழே வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னுட்டு இந்தியாவில வந்து ஒரு ஒரு இது பண்ணியிருக்காங்க, ஒரு தீர்மானம் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம ஊர்ல இல்ல, வேற ஒரு ஃபாரின் இதுல இருந்து வந்து அதாவது இன்டர்போல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்போல் வந்து சர்வதேச கட்டுப்பாடு, அந்த நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல், அவங்க வந்து கண்டுபிடிச்சு இந்தியால இருந்து தான் இங்க எல்லாம் வருது. மலேசியால, நியூசிலாந்து இதுல எல்லாம் வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நம்மள ஊர் அரசியல்வாதிகளை மாதிரி கண்ணை முடிக்க மாட்டாங்கல்ல. அதனால அவங்க கண்டுபிடிச்சு இந்தியால, அதுவும் அது வந்து தமிழ்நாட்டுல இருந்து தான் அதுல வந்து கிங் பின் வருது அப்படின்னு சொல்லி ஒருத்தரை அவங்க வந்து சொல்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா நடப்பு ஆண்டுல மட்டுமே போதை வந்து பிடிச்சிருக்காங்க. எவ்வளவு தெரியுங்களா? 2099 கிலோ பறிமுதல் பண்ணிருக்காங்க. இதுல 799 பேரை வந்து கைது பண்ணிருக்காங்க. காவல்துறை மட்டுமே அதுல கஞ்சா வந்து 8038 கிலோ, மாத்திரைகள் வந்து மாத்திரை ரூபத்துல இருக்குமே அந்த போதைப் பொருள், அது வந்து 113 கிலோ. மத்த போதை, அதாவது மாத்திரை இவ்வளவு மாத்திரை, மத்த போதைப் பொருட்கள் வேற இருக்கு இதுல. இதெல்லாம் அப்புறம் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆகஸ்ட் 22ஆம் தேதி போன வருஷம் 23ல வந்து போதை இல்லா மாநிலமாக தமிழ்நாடு அப்படின்ற தலைப்புல ஒரு மாநாடு நடத்துறாரு. அந்த மாநாட்டுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த போதைக்கு மட்டும் நாம இடம் கொடுக்கவே மாட்டேன், இரும்பு கரம் கொண்டு அதை ஒடுக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அதுக்கப்புறமும் இந்த போதை சப்ளை இருந்துட்டேதான் இருந்து ரொம்ப முத்தி போய் பள்ளிக்கூட அளவுல கூட போதை, இப்ப நீங்க சமீபத்துல கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, பள்ளிக்கூடத்துல ஒரு பள்ளிக்கூட மாணவன் வந்து ஒரு போதை பொருளை எடுத்துக்கிட்டு காவல்துறை ஆட்களையே வந்து அடிச்சது அது மாதிரி சொல்றாங்க. அது வந்து காணொலி சில இடங்கள்ல வந்து வைரல் ஆச்சு. அப்புறம் அது காணாம போச்சு, அது விட்டுருங்க. அதுக்கப்புறமா இது நான் சொல்றது எல்லாம் போன வருஷம் அவர் சொன்னாரு. அந்த போன வருஷமே கூட 22ஆம் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 28,383 கிலோ கஞ்சா 14,934 பேர் கைது. 19ஆம் வருஷம், அதுக்கு முன்னாடி 19ஆம் வருஷத்தை விடவும் 15,490 கிலோ அதிகமும், முன் வருஷத்தை விட அதிகம். ஆச்சா 20ஆம் வருஷத்துல பாத்தீங்கன்னா 14,418 கிலோ சொல்றாங்க. அதை விடவும் 22ல வந்து 61% அதிகம்.
அதாவது கஞ்சா அப்படிப்பட்டது, அதாவது போதைப் பொருள் பிடிப்பட்டது. 23ல நீங்க பாத்தீங்கன்னா 14,770 பேர் மேல வந்து 77 கிலோ பிடிச்சிருக்காங்க. அதுல வந்து 10,256 வழக்குகள் பதிவாயிருக்கு. அதுல 23,364 கிலோ கஞ்சா பிடிச்சிருக்காங்க. 0.953 கிட்டத்தட்ட 1 கிலோ ஹெராயின் பிடிச்சிருக்காங்க. 399 அதாவது 399 இல்ல 39,910 மாத்திரைகள் மற்றும் 1,239 கிலோ மற்ற போதைப் பொருட்கள். இதெல்லாம் 23ஆம் வருஷத்துல பிடிச்ச விஷயங்கள். இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் இல்லையா, இரும்பு கடம் கொண்டு அடக்குவோம்னு. ஏன் வரல? ஏன் அடக்க முடியல? சரி. இதுல வேற குண்டர் சட்டத்துல வந்து 1,501 பேரை வந்து நடவடிக்கை எடுத்ததா சொல்றாங்க. கிங் பின்ன வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப நான் முதல்ல சொன்ன விவகாரத்துக்கு வரேன். அந்த சர்வதேச அளவுல நார்கோட்டிக் சென்டர்ல வந்து அவங்க ஒரு ஆளு வந்து இங்கதான் தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் திரு ஜாஃபர் சாதிக்ன்னு அவருக்கு பேரு. அவர் வந்து மார்ச் 24ல அவர் வந்து திமுக கட்சியோட அவருக்கு எப்படி சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி பொறுப்புல தலைவராக அவரை வச்சிருக்காங்க. சரி, இப்படி ஒரு போதை சப்ளை பண்றவரு, அது உலக அளவில் நம்ம தமிழ்நாடோ இல்ல இந்திய அரசோ இல்ல நம்ம வந்து ஒன்றிய அரசின் சதி வேணும்னே எங்களோட சம்பந்தப்படுத்துறாங்க, வேணும்னு தமிழ்நாட்டை வந்து குறிப்பாத்து பழி வாங்குறாங்க, இப்படி எல்லாம் சொல்ல முடியாது. கண்டுபிடிச்சது வந்து உலக அளவில் நடந்த விஷயம். என்னமோ எங்க வீட்டு பின்னாடி இருந்த தோட்டக்காரரோ இல்ல வாசல் இருந்த காவல்காரரோ ஒண்ணும் பிடிக்கல, சரிங்களா? அப்படி பிடிச்ச உடனே இவங்க என்ன பண்ணினாங்கன்னா, அவசரமா அந்த பொறுப்புல அவரை நீக்கிட்டோம், எங்க கட்சியை விட்டு நீக்கிட்டோம். சரி, நீக்கிட்டா சரியாயிடுச்சா? நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம திரைப்படத்துறையில அமீர்னு ஒரு இயக்குனர், அவரை வந்து நமக்கு எப்படி ஒரு திரைப்படத்துறை ஒரு டைரக்டர் நமக்கு எல்லாம் எப்படி தெரிவாரு? ஏதோ அவர் எடுத்த படங்கள் வந்து நல்ல பிரபலமா போச்சுன்னா நமக்கும் வந்து நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு, அதனால அவர் பிரபலம் ஆவார். ஆனா இங்க வித்தியாசமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த திரைப்படத்துறை அமீர் அப்படின்றவருக்கும் இந்த ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. இதுல நடுவுல கொஞ்ச நாள் அந்த ஜாஃபர் சாதிக் வந்து காணாமயே இருந்தாரு. ஆனா அப்புறம் அவரை வந்து பிடிச்சிட்டாங்க. வேற எங்கேயோ ஒரு ஊர்ல ராஜஸ்தான்ல போய் பிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சு அவரை பத்தி அது சொல்லும் பொழுது அதுல என்ன விவரம் தெரிய வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து தமிழ்நாட்டுல பல்வேறு தொழில்களில் இந்த மாதிரியான போதைப் பொருள் மூலமாக ஈட்டின பணத்தை முதலீடு செய்திருக்கார். பலவித பிசினஸ்கள்ல பல தொழில்கள்ல பண்ணியிருக்காரு. அதுல திரைத்துறையும் ஒண்ணுன்னு தெரிய வருது. அதனாலதான் டைரக்டர் அமீரோட கனெக்ஷன் வருது. அது மட்டுமா, திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த திமுக கட்சியை சேர்ந்த நிறைய பேர் அந்த திமுக, நான் இப்ப பெயர் கூட குறிப்பிட விரும்பவில்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் திரைத்துறையே இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு கூட அடிபட்டது. அவங்களுக்கு கூட இவங்க அந்த திரு ஜாஃபர் சாதிக்ன்றவர் வந்து பணம் சப்ளை பண்ணியிருக்காரு. அவர் பணம் மட்டுமா கொடுத்தாரு, இன்னும் நிறைய கொடுத்தாரு. அதை விட்டுருங்க, அவர் இவ்வளவு போதைப் பொருள் மட்டுமே நான் வந்து கொடுத்திருக்கேன் இவங்களுக்கு எல்லாம்னு அமலாக்க பிரிவே அவரை விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அவர் தன்னுடைய வாக்கு மூலமாக இன்னன்னாருக்கு இவ்வளவு பணம் கொடுத்திருக்கேன், இன்னன்னாருக்கு அவங்களுடைய பட தயாரிப்புக்கு உதவினேன் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய அந்த வாக்குமூலம் வந்த உடனே இவங்க என்ன பண்ணினாங்க, அவசரமா அதுவரையிலும் வலைதளத்துல நிறைய இவங்க எல்லாம் சம்பந்தப்பட்ட அந்த திரு ஜாஃபர் சாதிக்கோட எடுத்துக்கிட்ட வீடியோ எல்லாம் இருந்தது, காணொலி எல்லாம் இருந்து அவசரமா டெலீட் பண்றாங்க. ஒருவேளை நான் நினைக்கிறேன் திரு அமீர் அவர்களுக்கு அது கூட அதை டெலீட் பண்றது கூட சந்தர்ப்பம் கிடைக்கலையா, இல்ல இவங்க எல்லாம் முந்திக்கிட்டு அவசரமா டெலீட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஆனா அமீரை பத்திய விவகாரம் இன்னும் வந்துட்டே இருக்கு. அமீர் வந்து இன்னும் அந்த சந்தேக புள்ளியில அவர் மட்டும் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கா மாட்டிக்கிட்டார் போல இருக்கு. அப்ப அந்த சமயத்துல வந்து திரு அமீர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கும் ஜாஃபருக்கும் வந்து எனக்கு நேத்தி வரைக்கும் எனக்கு அவர் உயிர் உடலும் ஒரு உயிரமா இருந்தோம், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவர் யாருன்னே தெரியாது அப்படின்றாரு. முதல் நாள் ஒரு அறிவிப்பு, அடுத்த நாள் என்ன அறிக்கை சொல்றாருன்னா, இல்ல வெறும் தொழில்முறை சம்பந்தம் தான் வச்சுக்கிட்டோம், அவர் எவ்வளவு தொழில்களுக்கு வந்து பணம் பைனான்ஸ் பண்ணிருக்கா, அது மாதிரிதான் நாங்க வந்து ஏதோ ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து நான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தேன், மத்தபடி போதைப் பொருளுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஐயோ, எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது, போதையா, நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த காதால கூட கேட்டது இல்லையே அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அந்த சமயத்துலதான் அமலாக்கத்துறைக்கு கொடுத்த வாக்குமூலம் படி திரு அமீர் அவர்களுக்கே இவ்வளவு கொடுத்திருக்கேன், இவ்வளவு பணம் கொடுத்திருக்கேன், 1,85,00,000 போல இருக்கு, இவ்வளவு கொடுத்திருக்கேன், அது போதைப் பொருளா கொடுத்தாரா பணமா கொடுத்தாரான்றது தெரியல.
அதெல்லாம் கொடுத்திருக்கேன்னு அவர் வந்து வாக்குமூலம் கொடுத்த உடனே இப்ப அமீருக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, சரி இப்ப நம்ம எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறது அப்படின்னும் பொழுது இவருக்கு மறைமுக இது வருமான்னு தெரியல. எங்க போய் தஞ்சம் அடையலாம், எங்க போய் நம்ம இந்த வழக்குல இருந்து வெளியில வரலாம்னு பாக்குறாரான்னு நம்ம தெரியல. அப்ப வந்து திடீர்னு ஒரு நாள் ஒரு அறிவிப்பு விடுறாரு. இப்பதான் சமீபத்துல நம்மளுடைய தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா, மீதி மாநிலங்களை விட சட்டம் ஒழுங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. மீதி மாநிலங்களை கம்பேர் பண்ணும்பொழுது எப்படி எதுக்கா இந்த வார்த்தை? நீங்க யாருடைய மெர்ட்டல்ல இதே மாதிரி ஒரு அறிவிப்பு விடுறீங்க? ஏன் நீங்க அந்த வழக்குல மாட்டிட்டு இருக்கீங்க, நீங்க அதுல இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காகவா? இல்லைன்னா இன்னொரு வார்த்தை, இன்னொரு வேற, நான் வந்து அரசியல்ல திரு விஜய் அவர்களோட சேர்ந்து நானும் வந்து அரசியல் கட்சியில் இணையலாம் என்று வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எல்லாம் அறிக்கை விடுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொலையும் செய்யலாம், களவும் செய்யலாம், எதுவும் செய்யலாம், அரசியல் பின்னணியில் ஒழிஞ்சுக்கலாம். கரெக்டா? இதுதான் கரெக்டா? சோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து ஆளும் கட்சியாக 40ம் நமதே நாளும் நமதேன்னு மக்கள் சொல்லி முழு பெரும்பான்மையோட தேர்ந்தெடுத்த ஒரு கட்சி மக்கள் நலனை வந்து பாக்குறதுலதான் முதல் அக்கறை இருக்கணும் அப்படின்றது மக்களுடைய விருப்பம். இருந்தாலும் மக்கள் இருந்தும் மக்கள் வந்து திரும்ப திரும்ப ஏமாந்துகிட்டே தான் இருக்காங்க, திரும்பவும் வாக்களிக்கிறாங்க. அந்த வாக்கு எப்படி வந்ததுன்ற கதை வந்து நமக்கு வேண்டாம். சரி எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னுட்டு. ஆனா அங்க திரும்பவும் கூட ஒரு நம்பிக்கை அடிப்படையில தானே வாக்களிக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை வந்து நீங்க தக்க வச்சுக்க வேண்டாமா? உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி 22ஆம் வருஷம் என்ன ஆச்சு, 19ஆம் வருஷம் என்ன பிடிச்சாங்க எல்லாம் சொன்னேன். திமுக ஆட்சிக்கு வந்தது 21ஆம் வருஷத்துல. ஆனா அதுக்கப்புறமா அது படிப்படியா எவ்வளவு ஏறி இன்னைக்கு வந்து போன கடைசி சர்வே விட இப்ப 61% அதிகமா போதை சப்ளை வருதுன்னா, அப்ப முதல்வர் சொன்ன வார்த்தைகள் எங்க போச்சு? காத்துல காணாம போச்சா? உண்மையிலேயே நடவடிக்கை ஏதாவது எடுக்கிறாங்களா இல்லையா? இல்ல அரசியல்வாதிகள் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. எங்க கை வச்சாலும் அந்த புள்ளிகள் இணைக்கப்படுகின்றன. அது செயின் மாதிரி இன்னாரோட தொடர்பு இன்னாரோட போய் முடியுது, அவங்கள்ட்ட இன்னொருத்தட்ட முடியுது, கடைசியில வந்து எங்க முடியுதுன்னு நமக்கு தெரியல. அது பொது வழியில் சொல்லக்கூடிய விஷயம் இல்லைன்றனால நான் மட்டும் வீடே நெருப்புச்சு எரியுது, நான் மட்டும் வெளியே குதிச்சு ஓடி போயிடுறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு அவரோட அறிக்கை. இது வந்து கேட்கவே நல்லா இல்லைன்னாலும் இதுதான் உண்மை. மா சுப்பிரமணியன் திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் என்ன சொல்கிறார்னா, 20 வருடத்திற்கு முன்பு பெண்களுக்கு அதிகமாக சுகப்பிரசவம் நடந்தது. ஏன்னா அப்ப அவங்களுக்கு அதிகமான வேலை செய்ததுனால சுகப்பிரசவம் நடந்தது. ஆனா இப்போது அந்த அளவுக்கு வேலைகள் இல்லாததுனாலதான் இப்போ வந்து ஆபரேஷன் அதிகமாக நடந்து குழந்தைகளை எடுக்கிறார்கள். சுகப்பிரசவம் குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லி அவரோட கருத்தை வைக்கிறார். இது உண்மையாச்சு. நான் ஒரு பெண்மணி தான், 2 குழந்தைகளுக்கு தான். எனக்கு தெரியும் அது எப்படின்னுட்டு. எனக்கு என்னுடைய காலங்கள்லாம் கடந்து விட்டது. இருந்தாலும் கூட நான் என்ன பாக்குறேன் அடுத்த தலைமுறைன்னா இதுக்கு ஒரு 5-6 காரணங்கள் நான் வச்சிருக்கேன் என்னுடைய பார்வையில. அப்கோர்ஸ். ஆனா இதெல்லாம் போக அவரை எப்படி இதே மாதிரி சொன்னார்னு எனக்கு தெரியல. அதுல என்னன்னா அவர் சொந்த உண்மை. வேலை செய்ததால் சொன்னா பெண்களுடைய வேலை, வீட்டு வேலை செய்யறதுல அதுலயே உடல் உழைப்பு, அதுலயே உடற்பயிற்சி மாதிரி விஷயங்களும் வந்துவிட்டது. முன்காலத்துல எல்லாம் வந்து பிரசவ காலத்துக்கு முன்னாடி வந்து பெண்களை வந்து அதாவது முதல்ல ஒரு 3 மாசம் 4 மாசம் அந்த மசக்கையில விட முடியாத போது வேணா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோமா, கொஞ்சம் வந்து இது பண்ணாம பிரச்சனை பண்ணாம இந்த கரு உருவாடுற நேரத்துல வச்சுக்கோங்களேன். அப்ப சொல்லுவாங்கன்னா அதுக்கப்புறமா வந்து ஓடி ஆடி குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யி, பிரசவத்துக்கு முன்னாள் கூட பெருக்கி தொட, குனிஞ்சு வேலை செய்ய, இப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப அவர் சொல்ற அந்த வார்த்தை அங்க வருது. வேலை செய்யறது இல்லை இப்ப அப்படின்னு சொல்ற வார்த்தை அங்க ஒரு இடத்துல வருது. ஆனா இது இல்லாம என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய வாழ்க்கை முறை மாற்றம் வந்து விட்டது. இப்ப நான் சொன்ன கதையில அப்ப வீட்டு வேலைய வந்து பெண்கள் தாங்களே செஞ்சுட்டாங்க. இப்ப வீட்டு வேலையே வந்து செய்யறது இல்லை. இவங்க வேலைக்கு போக வேண்டியிருக்கு பொருளாதாரத்துக்காக. சோ அப்ப வேலைக்கு போகும்போது அந்த வேலை முன்னாள் போற வரைக்கும், அதாவது பிரசவத்துக்கு முதல் நாள் வரைக்கும் வந்து வேலைக்கு போனாதானே வந்து சம்பளம் வரும். லீவு எடுக்க வேணாம்ல. அப்புறமா வந்து மெட்டர்னிட்டி பீரியட்ல எடுத்துக்கலாம், அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம், லீவு வேஸ்ட் ஆகாதுன்னு முதல் நாள் வரைக்கும் வந்து ஆபீஸ் வேலைக்கு போவாங்க. ஆபீஸ் வேலையில இந்த குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யணும்னு சொல்றதே அந்த தசைகளுக்கும் இதுகளுக்கும் வந்து ரிலாக்ஸேஷன், அதை வந்து ஃபிட்டா வச்சிருக்கிறதுக்காக தான். பிரசவம் சுகப்பிரசவம் ஆகும், அந்த இடுப்பு எலும்புகள் தளர்ந்து கொடுக்கும், எப்பவுமே இதுவா இருக்கும் அப்படின்றதுக்காக தான். சோ அந்த வாழ்க்கை முறை மாற்றம்ன்றது வந்து ஒரு முக்கிய காரணமாக நான் பாக்குறேன்.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உடல் கூறு இயல் சொல்லுவாங்க. இந்த உடல் கூறு இயல் சொல்லும் பொழுது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாமே காலத்துல நடந்தது. அதுல ஒரு பெண் வந்து பருவம் எய்துறது அப்படின்றது சொல்றது கூட 15, 16 வயசு அப்படித்தான் சொல்லுவாங்க. அது கரெக்ட்டா அந்த நேரத்துக்கு வந்துரும். எல்லா சுழற்சிகள்லாம் கரெக்ட்டா இருக்கும். எல்லாமே சரியா இருக்கும். ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இது வந்து ஒரு 20 வருஷமாவே கூட இருக்கு. எனக்கு தெரிந்த வரலும். அந்த பெண்கள் வந்து 9 வயசுலயே பருவம் அடையறது அப்படின்றது வந்து உடல் கூறு இயல்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மரபணுவும் இத்தனை வருஷங்களுக்கு ஒரு தடவை மாறுது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானம் சொல்லுது. இன்றைய மருத்துவ உலகம் சொல்லுது. அதுபடி அந்த உடல் கூறு இயலும் மாற்றம் அடைவதனாலதான் இந்த மாற்றம். இந்த மாதிரி இல்லைன்னா 9 வயசு இதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டது. இல்ல உணவு முறை மாற்றம், இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் நிறைய சாப்பிடுறீங்க, இயற்கை உணவுகளை எல்லாம் விட்டுட்டீங்க, இயற்கை முறை வாழ்க்கையோட ஒத்து போல இதெல்லாம் சொல்லப்பட்டாலும் உடல் கூறு இயல்றது மாற்றம் வந்து விட்டதுனால அந்த பருவம் அடையறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே மாற்றமா இருக்கு. அப்போ இயற்கையா நடக்க வேண்டிய அந்த பிரசவம் கூட இப்ப நான் சொன்னேன் 16 வயசுல பருவம் அடைய வேண்டிய பெண் வந்து 9 வயசுலயும் 10 வயசுலயும் சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தானே அதுவும் இருக்கும். இதுவும் ஒரு மாற்றம் போல இருக்கு. இயற்கையா சுகப்பிரசவம் கூட ஆறதுக்கு நிறைய சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து செடிமெண்டரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம். செடிமெண்டரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே மாதிரி இயந்திரத்தனமான ஒரு ஒரு இதுவே இல்லாம ஒரு உடல் இதுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றது போய் ஒரு ஒர்க்கிங் லேடிஸ்க்கு நான் சொல்றேன். செடமெண்டரி லைஃப் முதல்லயே உங்களுக்கு சொன்னேன். ஆபீஸுக்கு போய் பொருளாதார ரீதியா வேலை செய்யறாங்க. போன உடனே போய் சீட்ல உட்காந்துப்பாங்க. சீட்ல உட்காந்துட்டு திருப்பி வர வரைக்கும் சாயந்தரம் எழுந்துக்கிற வரையும் அந்த சீட்டை விட்டு எழுந்துக்கிறது இல்ல. உடம்புக்கு அசைவு கூட இல்ல. செடமெண்டரின்னா அப்படியே செட்டில் ஆகி ஒரே இடத்துல ஆடாம அசையாம சீட்ல உட்காந்து அது அவங்களுடைய அவசியம். அதை நான் அவங்களை குறை சொல்லல. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை வந்து இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க உடல்ல இருக்கிற அந்த எல்லாமே உடல் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது அதுக்கு நீங்க அதுக்கு இடமே கொடுக்காம இந்த மாதிரி ஒரு செடிமெண்டரி லைஃப் ஸ்டைல்னு சொல்ல ஒரு மாதிரி ஒரு செட்டில் ஆயிட்ட ஒரு தங்கி ஒரே இதுவா இருக்கிறதுன்ற மாதிரி டல்லா இதே மாதிரி இருக்கிறதுனால அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். இதை தாண்டி ஒண்ணு நான் சொல்றேன். இது வந்து தனியார் மருத்துவமனைகள் நிறைய ஆகிவிட்டன. முதல்ல ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பிரசவம் அப்படின்னு சொன்னா தனியா வந்து மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் சொல்லி போட்டுப்பாங்க. தவிர வந்து அது கூட நாங்க போறவங்க கூட ஃபர்ஸ்ட்ல இருந்து கவனிப்புல போறோம் வச்சுக்கோங்களேன். ஒரு 20 வருஷமா ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு வந்து கருத்தரித்து இருக்கிறாள் என்பதே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு இங்கதான் நம்ம போறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கரெக்டா முதல்ல இருந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அவ்வளவு பயபக்தியோட ரொம்ப சின்சியரா அவங்களும் டாக்டரும் அந்த ரெக்கார்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க. எல்லாமே சொல்லுவாங்க. முதல் மாசத்திலேயே ஒரு 3வது மாசத்துல இன்னும் சொல்ல போனா அப்பெல்லாம் வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கேனிங் எல்லாம் அலோடு கிடையாது. ஸ்கேனிங்கே பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணினா வந்து இந்த கருவுல இருக்கிற குழந்தை அது பாதிக்கும் அப்படின்றதுக்காக சொன்னாங்க. ஆனாலும் கூட அது வேற விஷயங்களுக்கு அது அடிக்கோலியது. அதாவது ஸ்கேன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுட்டு இது பொன் குழந்தைன்னு தெரிஞ்ச உடனே அழிக்கிறதுக்கு போயிட்டாங்க. அழிக்கிறதுக்கு போறது எப்படின்னா அவங்களுக்கே ஒரு உயிர் ஆபத்து கூட பார்க்காம ஒரு இத்தனை நாளைக்குள்ள அழிக்க முடியும் அப்படின்னு சொன்னா நாளெல்லாம் தாண்டி ஸ்கேன் மூலமா அது பொன் குழந்தைன்னு தெரிஞ்சுட்டு இவங்களோட உயிர் ஆபத்தையும் பொருட்படுத்தாம அதை அழிக்கிறதுன்னு சொல்லி போனதுனால அப்ப அந்த ஸ்கேன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படியே ஸ்கேன் பண்ணா கூட அந்த இப்ப கூட அந்த சட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். கருவில் இருப்பது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்றதை வந்து சொல்லக்கூடாதுன்ற அளவுக்கு வந்து சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனா கூட சில அறிவியல் விஷயங்களுக்காக இப்போ ஒரு 10 வருஷமா 15 வருஷமா என்ன பண்றாங்கன்னா ஸ்கேனிங் பண்றாங்க. ஒவ்வொரு நிலைமையிலும் ஸ்கேனிங் பண்றாங்க. ஏன்னா கருவில் இருக்கிற குழந்தையுடைய ஆரோக்கியத்தை மானிட்டர் பண்ணணும், நம்மளோட கண்காணிப்புல இருக்கணும்ன்ற காரணத்துக்காக ஒரே ஒரு மருத்துவ காரணத்துக்காக தான் ஸ்கேனிங் பண்றாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேனிங்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலயும் வருமானம் ஈட்டும் தொழிலாக அது மாறிவிட்டது. இதுல அப்படி எப்ப அது வருமானம் ஒரு மருத்துவம் ஒரு புனிதத்தன்மை கொண்ட ஒரு மருத்துவத்துறைன்றது வந்து வருமானம் ஈட்டும் தொழிலான உடனே என்ன பண்றாங்க? சாதாரண பிரசவம்னா இவ்வளவு பணம், சிசேரியன் சொன்னாக்கா இவ்வளவு பணம், சிசேரியன் இன்னும் ஜாஸ்தி. இன்னும் சொல்ல போனா அந்த சிசேரியன்ல பின் விளைவுகள் ரொம்பவும் ஜாஸ்தி. இன்னைக்கு கூட அது இருக்கு. அந்த முதுகு தண்டுவடத்துல அவங்க போடுற ஊசி போட்டுக்கிட்டு அப்புறம் நாளடைவுல பின்னாடி அந்த சிசேரியன் பண்றதுக்காக நாளடைவுல அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் அனுபவிக்கிற பெண்களை எனக்கு தெரியும். என்னுடைய அடுத்த ஜெனரேஷன்ல அப்படி இருந்தும் கூட இவங்களுக்கு காசு வருது அப்படின்றதுனால சிசேரியன். அது மட்டும் இல்ல இந்த மக்களுக்கும் கூட வந்து மூட நம்பிக்கை எல்லாம் ஜாஸ்தியா போச்சு. அப்படின்னா டாக்டர் அந்த குழந்தைய இந்த நட்சத்திரத்துல இந்த நல்ல நேரத்துல பார்த்து பிறந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க டாக்டர்.
சரி எடுத்துருவோம் சிசேரியன் பண்ணி. நீங்க கேட்ட நட்சத்திரத்துல பண்ணினதுக்காக, நீங்க கேட்ட நேரத்துல நீங்க கேட்டபடி பண்ணினதுக்காக அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ். சரிங்களா? இப்படிதான் அது போயிட்டு இருக்கு. அப்பன்னா மருத்துவத்துறை எங்க போகுது? அடுத்த கேள்வி கேட்க வேணும். மருத்துவர்களுக்கு எங்க போச்சு? இவங்களுக்கே கூட வந்து முன்ன இருந்த பொறுமை இல்ல. முன்னெல்லாம் வந்து ஒரு 2 நாள், 3 நாள் பெயின் வருது அப்படின்னா, லேபர் பெயின்னா பொறுமையா இருமா, பொறுமையா இருமா, பொறுமையா இருன்னு சொல்லுவாங்க. வீட்ல இருக்கிற பெற்றோர்களும், வயசானவர்களும், இல்லம்மா கொஞ்சம் பொறுமையா இருமா, பிள்ளை பெத்துக்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்ல. இன்னொரு ஜென்மம் மாரி அது. ஆனா நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தான்னா எல்லாமே நல்லா நடக்கும். அதாவது கிராமப்புறங்கள்ல செவிலியர்கள் கூட வந்து செஞ்சது. அது ஆரோக்கியம் இல்லாத முறைகள் அதுல வந்தது. இந்த மாரி கை கழுவுறது இல்ல, ஹைஜீன் மெயின்டெயின் பண்றது இல்ல, இது இல்ல, அதெல்லாம் சரி. அதெல்லாம் இருந்ததுனால அது ஓரளவு தடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அவங்க கூட பொறுமைய தான் முதல்ல உபதேசிப்பாங்க. அங்க எந்த வசதிகளும் இல்லாத இடத்துல வந்து வேற வழி இல்லாம பொறுமையோட தான் போனாங்க. சில நேரங்கள்ல ஒரு கிராமத்துல இருந்து ரொம்ப தூரம் அவங்களுக்கு முதல் சுகாதாரம், அடிப்படை சுகாதாரம் வேணும்னா கூட ஒரு தள்ளி இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரிக்கு தான் போகணுன்ற நிலைமை எல்லாம் இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்ல. நெறைய ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா, இவங்கள்ட்ட இருந்த பொறுமையும் போயிடுச்சு. சகிப்புத்தன்மையும் போயிடுச்சு. அதையும் தான் நான் ஒரு காரணமாக இங்க பார்க்கிறேன். இது இல்லாம வந்து கூட்டம், பயங்கர கூட்டம் வருது. ஆஸ்பத்திரிகளை நோக்கி படையெடுக்கிற கூட்டம். ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து மக்கள் தொகைய கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொன்னா கூட, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டம் பெருகுறது அப்படின்னு வரும்பொழுது, இதெல்லாம் சில தவிர்க்க முடியாத விஷயங்களா அமைஞ்சிடுறது. அப்ப டக்கு டக்கு டக்குன்னு கூட்டம் வந்துட்டே இருந்ததுன்னா, ஒரு பிரசவத்துக்கு வந்து ஒரு 10 பேர் பிரசவத்துக்காக காத்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல் பெட்ல இருக்காங்க. இன்னும் மேல் மேல வந்துட்டே இருக்காங்கன்னா, அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? சரி நீ உங்க சம்மதம் சொல்லிட்டாங்கன்னா, முதல்ல அந்த கேஸுக்கு சிசேரியன் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருன்னு சொல்லுவாங்க. அதான் செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் காரணமா நான் பார்க்கிறேனே தவிர, மொத்தம் பொதுவா மு முதல் அப்படியே மொத்தமாக பெண்கள் வேலை செஞ்சாங்க. அதனால வந்து சுகப்பிரசவம் ஆச்சு. முன்னாடி, இப்ப இல்ல அப்படின்னு சொல்றத வந்து எனக்கு என்னமோ அது மேம்போக்கான காரணம் தான் எனக்கு தோணுது. இந்த அமைச்சர் இந்த மாதிரி சொல்லும்போது இன்னொரு அமைச்சர், திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி என்ன சொல்றாருன்னா, இப்போது வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் அவருடைய ஆட்சி காலம் வரும்போது கண்டிப்பாக பெண்களுக்கு ஸ்கூட்டர் கொடுப்போம், அந்த காலம் வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இப்ப துணை முதல்வராக வரப்போகிறார்ன்ற செய்தியே இங்க வந்து மக்கள் மத்தியில பெரிய பேரிடியாக அமைந்திருக்கும் போது, அவருடைய ஆட்சி காலம் வரும், அப்போது பெண்களுக்கு ஸ்கூட்டர் கொடுப்போம் அப்படின்னு பொன்முடி அவர்கள் சொல்லியிருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, எனக்கு அடிப்படையிலேயே ஒரு சந்தேகம் வருது. அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு பட்ஜெட்ல குறிப்பிடவில்லைன்ற ஒரு தமிழ்நாடுன்ற பேரு வரல அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்த மாரி, எனக்கு கூட ஒரு ரொம்ப சாதாரணமா கேட்கிறேங்க. எனக்கு எல்லாம் விஷயம்லாம் பத்தாதுங்க. திரு உதயநிதி அவர்கள் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர்ன்னு தானே சொல்லிக்கிட்டாங்க. அவர் எங்கேருந்து கல்வித்துறைக்கு வந்தாரு? எதுக்காக கல்வித்துறையில வந்து அவரு கல்வித்துறை விவகாரங்களுக்கு அதுவும் நாளைய தினம் வந்து நான் ஆட்சிக்கு வந்தேன்னா வந்து ஸ்கூட்டர் இலவசமா குடுப்பேன்னு சொல்றாரே, எப்படி அத சொல்றாரு? ஏற்கனவே எந்த பொருளாதாரம் இலவசம் குடுத்தான்னா அடிபடும்ன்றது உண்மை. உங்களுக்கு ஒரு திமுக 21ஆம் வருஷம் பதவிக்கு வரதுக்கு முன்னாடி மகளிர் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மகளிருக்கும் மாசம் 1000 ரூபாய் குடுப்பேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நடுவுல பாராளுமன்ற தேர்தல் வருது அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது, ஒரு 2 1/2 வருஷம் பதவிக்கு வந்து ஒரு 2 1/2 வருஷம் கழிச்சு, மகளிருக்கெல்லாம் வந்து உதவித்தொகை அது கூட எல்லாருக்கும். முதல்ல சொன்னது எல்லாருக்கும். அப்ப அத மாத்திக்கிட்டாங்க. அது வந்து தகுதி இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த தகுதியில வந்து எத்தனை ஃப்ராடு நடந்ததுன்றது எல்லாருக்கும் தெரியும். அதுல சில பேருக்கு மட்டும் தான் குடுத்தாங்க. அந்த சில பேருக்கு குடுத்த போதே கூட ஒரு பக்கம் நான் சொல்றேன். ஏற்கனவே இங்க இருந்த தாலிக்கு பொண்ணு, லேப்டாப்பு இந்த முன்னர் ஆட்சியில இருந்தவங்க சொல்லிட்டு இருந்த நடந்துட்டு இருந்த விஷயங்களுக்கெல்லாம் நிறுத்திட்டு, அதுக்கு பதிலா தான் இதுவும் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் தான் அந்த உதவித்தொகை குடுத்தாங்க. இது கூட உரிமை தொகைன்னு சொல்லணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சென்னையிலயே நான் பார்க்கிறேன். இன்னும் மீதி மீதி ஊர்கள்லயும் நான் பார்க்கிறேன் தமிழ்நாடுல. ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லயும் எவ்வளவு உரிமை தொகை குடுத்தாங்க, எவ்வளவு பேர் பஸ்ல ஓசியில போறாங்கன்ற அனௌன்ஸ்மெண்ட் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா எதையெல்லாம் எடுத்துட்டு இத குடுத்தாங்கன்றது தெரியல. அது மட்டும் இல்ல, இப்படி குடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் மாசம் ரூ. 1000 இதுக்கு ரூ. 1000 படிக்கிற பொண்ணுங்களுக்கு மாசம் ரூ. 1000 ஏன்னா நீங்க வந்து செல்போன் வச்சுக்கலாம். அடிப்படை தேவைகளுக்கு நல்ல எண்ணம். அடிப்படை ஒரு புஸ்தகம் வாங்கணும், லைப்ரரிக்கு போணும். இதுக்கெல்லாம் நீங்க உங்க அப்பா, அம்மாவ நம்ப வேண்டாம். உங்க கைக்குள்ளேயே பணம் வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுல வேற மாற்று சமூக சீரழிவு நடக்கவும் அத வித்துட்டா மாரி இருக்கு. சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி அந்த இலவசம் குடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விலைவாசி எக்கச்சக்க உயர்வு. மாசம் ரூ. 1000 குடுத்துட்டு டாஸ்மாக் மூலமா ரூ. 1000 குடுத்து ரூ. 6000 பிடுங்கினீங்கன்னா, அது எங்க போய் முடியும்? தவறும் வந்து
நீங்க குறிப்பிட்ட சிலருக்கு மாசம் ஏற்கனவே உங்களுக்கு இந்த இல்ல ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், இந்த தமிழ்நாடு அரசுக்கு புதிதாக இந்த வருஷம் எவ்வளவு கடன் இருக்குன்றத பத்தி நான் சொன்னேன். இவ்வளவு கடன் இருக்கிற இடத்துல இலவசம் நீங்க கொடுத்தீங்கன்னா, அந்த இலவசம் நீங்க கொடுக்கறது மூலமா அரசுக்கு செலவு வருமே, அந்த செலவு வரி ரூபத்துல மக்கள் தலையில கட்டுவீங்களா? இல்ல விலைகளை ஏற்றுவீங்களா? ஆல்ரெடி நீங்க அதுதான் பண்ணிருக்கீங்க. டான்ஜென்ட் போக்கு எக்கச்சக்க கடன் இருந்தது. வெளியில இருந்து தனியார் மூலம் நீங்கள் வாங்குறீங்க மின்சாரத்தை. அதோட பலன் நீங்க என்ன பண்ணீங்கன்னா, உங்களால முதல்ல அடிப்படை தேர்தல் வாக்குறுதியில மாசம் ஒரு தடவை கணக்கீடு பண்றேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கூட இவ்வளவு ஆகாது மின் செலவு, இவ்வளவு மின் செலவா காமிக்காது, இவ்வளவு பணமும் செலுத்த வேண்டி வராது. அது கூட உங்களால பண்ண முடியல. ஆக மொத்தம் அங்க கூட எங்க ஃப்ரீ பீஸ், அதாவது இலவசமா பொருட்கள் எங்க கொடுத்தாலும் அது அடிப்படையில இலவசம் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு மக்கள்லாம் வாங்கிட்டாலும் சரி இந்த காசு எங்க இருந்து வரும் அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மனதுல வந்துட்டதுனாலே இந்த இலவசங்களை வாங்கி சந்தோஷப்படுவோன்ற ஒரு விஷயம் மாறி போயிடும். ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரு உதயநிதி அவர்கள் சொன்னோம் இல்லையா, அவர் ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா மத்திய அரசு கொடுக்கிற நல்ல திட்டங்கள் எல்லாம் இந்த ஆளும் திமுக அரசு ஸ்டிக்கர் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இலவசம் கொடுத்துதான் மக்களை சோம்பேறி ஆக்குறீங்களோ ஒரு சமுதாயத்தை. இப்ப ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அவர் சொல்ற மாதிரியே நாளைக்கு ஸ்கூட்டர் தருவாங்கன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு படிக்கிற பசங்களுக்கு ஏற்கனவே இங்க கல்வித்தரம் ரொம்ப மோசமா போச்சு. 3.5 வருஷங்களா பாத்தீங்கன்னா கல்வித்துறையில நான் சொல்ற விஷயம் எல்லாம் 3.5 வருஷமா ஏற்கனவே சொல்ற ஒப்புக்கிட்ட லேப்டாப் 3 வருஷமா கொடுக்கல. அது ஏற்கனவே வேற ஏதோ இந்த மகளிர் உதவித்தொகையோ இல்லையோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. இதுக்கு பதிலா அதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வெளியில சொல்லிக்கல, அது கொடுக்கல. அப்புறம் பள்ளி கட்டடங்கள்லாம் நிறைய இடிஞ்சு விழுது, நிறைய சீர்குலைவு. இப்ப கூட முந்தானேத்தி ஒரு பள்ளிக்கூடத்துல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கிளாஸ் ரூம் சீலிங் இடிஞ்சு விழுந்திருக்கு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்ல வேலையா அவங்க காலை இறைவணக்கத்துக்கு போயிட்டதுனால தப்பிச்சாங்க. சோ பள்ளி கட்டடங்கள்லாம் இந்த லட்சணத்துலாம் இருக்கு. உடற்பயிற்சி ஆசிரியர்கள்லாம் நியமனமே ஆகல. ஒரு 1.5 வருஷமா அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு. இங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பர்மனன்ட் டீச்சர்ஸ் இல்லாம டெம்பரரி டீச்சர்ஸ் சொல்லுவாங்களே, அவங்களே சேர்ந்து எல்லாத்தையும் மேய்க்க வேண்டியிருக்கு. அவங்களுக்கு பணி சுமை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்படி பணி சுமை ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னா குவாலிட்டி ஆஃப் த எஜுகேஷன் எப்படி இருக்கும்னு நீங்க சொல்லுங்க, எனக்கு தான் தெரியல. நான் படிப்பெல்லாம் முடிச்சிட்டேங்க. ஆனா எப்படி இருக்கும், என்ன இருக்கும் தரம்? அப்பதான் திருப்பி போய் பிரைவேட்ல டியூஷன் போங்கன்னு சொல்ல போறாங்க. அடுத்தது அப்புறம் இதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு கல்வி அமைச்சர் திரு பொன்முடி இல்ல, அவர் எங்க போனாரு? அவர் இல்லாம இது ஏன் அதாவது கல்வித்துறையை பற்றிய கவலைகளோ இல்ல நாளைக்கு மாணாக்கர்களுக்கு இது கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றதோ எப்படி ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்ல முடியும்? இவருடைய துறை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அவருக்கு எவ்வளவு தெரியும்? அப்பதான் நான் சொன்னேன், ஒரு வருஷம் முன்னாடி ஒரு மாற்றுத்திறனாளி இந்த தெரு மூலையில இருக்கிற பாத்திர கடையில இருந்து ஒரு கப்பு கொண்டு நான் உலக கப்பை ஜெயிச்சேன் கிரிக்கெட் விளையாடுன்னு சொல்லிட்டு அதை நம்பி நீங்களும் அதை தமிழ்நாடு இதுல அதிகாரப்பூர்வமா சேர்ந்து போட்டோ எடுத்துட்டீங்க, எல்லாம் நம்பினீங்க, எல்லாம் பண்ணீங்க. இந்த அழகுலதான் விளையாட்டுத்துறை உங்கள் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு நல்லா தெரியுமா? இப்ப தேவையில்லாம லக்ஸுரின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஃபார்முலா ரேஸு காரை கொண்டு வரேன்றீங்க. நீங்க சொல்ற விஷயங்கள்னாலே மாநிலத்தை மீண்டும் கடன் சுமையில் தள்ளுவதாகத்தான் இருக்கு. தவறவும் இந்த மாதிரி எல்லாம் கடன்ல ஏற்கனவே தத்தளிச்சுட்டு இருக்கிற மாநிலத்துல அதுவும் ஒவ்வொரு விலை ஏற்றத்தையும் தாங்க முடியாம மக்கள் பல்ல கடிச்சிட்டு ஓட்டுறாங்க. இன்னும் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த பட்சத்துல நீங்க இத மாதிரி எல்லாம் செஞ்சீங்கன்னா மக்களுக்கு உங்க மேல எப்படி நம்பிக்கை வரும்? அல்லது 26ஆம் வருஷம் வரப்போற எலெக்ஷனுக்கு இப்பவே ஃப்ரீயா இதெல்லாம் கொடுக்கறேன்னு முன் அறிவிப்பு அவர் செய்யறாரா? கட்சி சார்பில் அவர் பேசுறாரா இல்ல ஒரு துறை அமைச்சர் சார்பா அவர் பேசுறாரா? அப்ப கூட அவருடைய துறை இது இல்லையே. அப்படின்னா கல்வித்துறை அமைச்சர் என்ன செய்யறாரு? இப்போ நீங்க ஏற்கனவே கல்வித்தரம் தாழ்ந்ததுனாலதான் நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கு அந்த கல்வித்துறையில ஆரம்ப கல்வி ஏதாவது கல்லூரி இது ரொம்ப தரம் தாழ்ந்து போயிடுச்சு. தமிழ்நாட்டுல 50% பட்டதாரிகள் வேலைக்கு தகுதி கூட அவர்களுக்கு இல்லாம போச்சு. ஏன்னா அவர்களுடைய கல்வித்தரம் தாழ்ந்து விட்டது அப்படின்னு ஒரு பொருளாதார அறிக்கை சொல்லுது. சரிங்களா? இப்படி இருக்கிறச்சே இந்த கல்வித்தரத்தை பாக்குறத விட்டுட்டு அப்படியே ஒரு மந்திரி, அவர் ஒரு இளைஞர்,
அவருடைய உற்சாகத்தை நான் பாராட்டுறேன். அவருடைய துறை சார்ந்து அதையும் தாண்டி கல்வித்துறையில ஒரு ஐடியா சொல்றாரு, ஒரு சஜஷன் சொல்றாரு. அது அந்த ஐடியா சொல்லும் பொழுது கல்வி தரத்தை உயர்த்துறேன், இல்லாட்டா இத மாதிரி எல்லாம் இருக்கு, கவலைக்கிடமா இருக்கு, அந்த மாதிரி தரத்துல குறைஞ்ச மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ராவா வந்து கோச்சிங் கொடுக்கறேன், இல்ல இந்த டீச்சர்ஸ் டெம்பரரி டீச்சர் இப்ப சொன்னேனே அதே மாதிரி பர்மனன்ட் டீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்து அவங்களுடைய தரத்தை செக் பண்ணி எப்படி இதை வந்து முன்னுக்கு கொண்டு வரலாம். தமிழ்னு புலம்புற மாநிலத்துல போன வருஷம் தமிழ்ல ஃபெயில் ஆனவங்கள இவ்வளவு பேர் இருக்காங்க. இப்படியான இந்த மாதிரி குறைகள் இருக்கிற விஷயங்களை நிறைய செய்ய அதையெல்லாம் குறைகளை வந்து சரி செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் அதை ஒத்துட்டு இருப்பேன். இவருடைய இது இல்லைனாலும் அவரோட குறை இல்லைனாலும் பரவாயில்லப்பா அவ்வளவு பொறுப்பா இருக்கார், தன்னோட துறையும் பாத்துக்கிறார், கூடவே ஒரு கல்வித்துறை ஒரு மாநிலத்துக்கு எவ்வளவு முக்கியம், அதனால அதுலயும் அக்கறை காட்டுறார் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா நீங்க திருப்பியும் அந்த வாக்கு வங்கிக்கா இப்பதானே இத்தனை நாள் அப்படித்தானே பண்ணிருக்கீங்க, ஃப்ரீயா நிறைய கொடுத்து இலவசமாக கொடுத்து நீங்க இலவசமா கொடுத்தீங்கன்னா நான் முதலே உங்களுக்கு விளக்கி சொன்னேன் பொருளாதாரம் எப்படி சீர்குலையும். இந்த பொறுப்பு கூட ஒருத்தருக்கு இல்லாம எங்களுக்கு வாக்குதான் முக்கியம், இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றுவோம் இப்படின்னு ஒருத்தர் சொல்றார் அப்படின்னு சொன்னான்னா இது எங்க போய் சொல்றது. அதே மாதிரி சம்பந்தப்பட்ட அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து திரு பொன்முடி அவர்கள் வந்து இந்த குவாரி ஊழல் ஏதோ ஒண்ணுத்துல மாட்டி அது ஒரு சிக்கல்ல நடந்துட்டு இருக்கு. அதனால இது ஏதாவது சூசகமாக சொல்றாங்களா, நாளைக்கு ஒருவேளை அவருக்கு ஏதாவது இந்த வழக்கு விவகாரமா வேற ஏதாவது வந்தது அப்படின்னு சொன்னாக்க திரு உதயநிதி அவர்கள் கூடுதல் பொறுப்பு அதையும் எடுத்துப்பாரா அப்படின்ற கேள்வி வருது. நீங்க முதல்லயே கேள்வி கேட்கும் போதே சொன்னீங்க இவர் துணை முதலமைச்சரா ஆவாரா அப்படின்ற ஒரு கேள்வி வேற இருக்கு. ஒரு அங்க அது புரளியா என்னன்றது தெரியல. அப்படி ஒரு செய்தி வந்து மறைமுகமா காத்தின் உலா வருது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. எனக்கு இப்போ வந்து அது காதுல வந்து உலா வரல, உண்மையை வந்து சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு உண்மைன்னு இல்லை, நாளைக்கு இந்த சந்தேகம் வருது. திரு பொன்முடி அவர்கள் வந்து இப்ப வரிசையா ஒரு அமைச்சரா வந்து ஒரு வழக்குல வந்து நிலுவையில இருக்கு. அதனால வந்து இவருக்கு அந்த கூடுதல் பொறுப்பை வந்து இவர் எடுத்துக்க வேண்டிய அவசியம் வந்ததுனால இவர் தன்னுடைய பாணியில கல்வித்துறையை பத்தி சொல்றதுக்கு பதிலாக அளவுக்கு மீறிய உற்சாகத்துல தன்னுடைய நாளைய வாக்கு வங்கிக்காக இன்னைக்கு அடித்தளம் போடுறாரா அப்படின்ற கேள்வி வருது. எப்படி ஆனாலும் 26வது வருஷத்து தேர்தல் வந்து மக்கள் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பார்கள். அது யாருக்கு சாதகமாக யாருக்கு பாதகமாக முடிந்தாலும் மக்கள் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் நான் இருக்கேன். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள். நன்றி சார். வணக்கம்.